ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிசி ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது சாம்பார் சாதத்து கூட, தயிர் சாதம், ரச சாதத்து கூட, வெரைட்டி ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கத்திரிக்காய் நம்ம எடுத்துருக்கோம். இந்த கத்திரிக்காயை இந்த காம்பை கட் பண்ணிவிட்டு கத்திரிக்காயை 4ஆக கட் பண்ணிக்கலாம். 4ஆக கட் பண்ணிவிட்டு இதை நம்ம தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். வெளியில் வச்சுருந்தா அது கலர் மாறிடும். அதனால் நம்ம தண்ணியில் கட் பண்ணிவிட்டு காம்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுக்கலாம். எல்லா கத்திரிக்காயும் இப்படி நீல வாக்கில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்த கத்திரிக்காய் எல்லாத்துலேயும் நீல வாக்கில் கட் பண்ணி நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். நல்லெண்ணெய் விட்டுருக்கோம். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நம்ம கடுகு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சின்ன ஜீரகம் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். இது நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை தழை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கணும். இதில் கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு பூண்டு நான் நசுக்கி வச்சுருக்கேன். ஒன்றும் பாதியமாக நசுக்கி வச்சுருக்கோம். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கணும். அதனுடைய வாசனை, பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா பூண்டை வதக்கிக்கலாம். நம்ம இப்போ பூண்டு போட்டு அது பச்சை வாசனை போக நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. கத்திரிக்காய் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். கத்திரிக்காய் உடையாமல் நம்ம வதக்கணும். வதக்கும்போது நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த கத்திரிக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ கத்திரிக்காயை நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை மூடி போட்டு சிம்மிலேயே நல்லா வேக வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. கத்திரிக்காய் உடையாமல் நம்ம இதில் வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கிங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நீங்கள் வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா வேணான்னா விட்டுடுங்க மிளகுத்தூள். இது எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நம்ம கிண்டிக்கலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பெரட்டி விட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம்.
இப்போ கொஞ்சமாக இதுக்கு தேவையான கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காய் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது தயிர் சாதத்து கூட, சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ் கூட இதை வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.